வணக்கம். போஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். கனமழையால் தருமபுரியில் உள்ள சனத்குமார் நதியில் கடும் வெள்ளப்பெருக்கு. நூற்றுக்கணக்கான வீடுகள் மற்றும் சாலைகளை சூழ்ந்த வெள்ள நீர். சேலத்தில் சரபங்கா ஆற்றில் கரை புரண்டு ஓடும் காட்டாற்று வெள்ளம். எதிர்கரையில் சிக்கிய 9 பேர் பத்திரமாக மீட்பு. பெரம்பலூரில் உள்ள அரும்பாவூர் ஏரியில் உடைப்பு. பல நூறு ஏக்கர் விளைநிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கிய சோகம். கொஞ்சம் உடனடியாக அதிகாரிகளாக நடவடிக்கை எடுக்குமாறு உங்களை பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். திருப்பத்தூரில் வெள்ளத்தில் சாலை அடித்துச் செல்லப்பட்டதால் பொதுமக்கள் போராட்டம். அதிகாரிகளின் கையை பிடித்து அழைத்துச் சென்று சாலைகளை பார்வையிட வைத்த மக்கள். கடலூரில் சுடுகாடு இல்லாததால் விளைநிலங்கள் வழியாக கொண்டு செல்லப்பட்ட மூதாட்டியின் உடல். சுடுகாடு இல்லாமல் 40 வருடங்களாக தவிக்கும் கிராம மக்கள். சென்னை பள்ளிக்கரணையில் 4 நாட்கள் ஆகியும் வடியாத மழைநீர். மழைநீரில் பாம்புகள் அடித்து வரப்படுவதால் பெரும் அச்சம். இனி விரிவான செய்திகள். தருமபுரி அருகே நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் சாலைகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. பெஞ்சல் புயல் காரணமாக தருமபுரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை வெளுத்து வாங்கியது. இதன் காரணமாக வத்தல்மலை அடிவாரத்தில் உருவாகும் சனத்குமார் நதியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் வேடிப்பன் திட்டு, ஜிகே நகர், கீழ்கொட்டையாமேடு, சாய்பாபா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. எனினும் அப்பகுதி மக்கள் அன்றாட தேவைகளுக்காக வெளியில் சென்று வருகின்றனர். எனவே தேங்கியுள்ள மழைநீரை அகற்றுமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலத்தில் சரபங்கா ஆற்றில் காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடும் நிலையில் எதிர்கரையில் சிக்கிய 9 பேர் கிரேன் மூலம் கயிறு கட்டி பத்திரமாக மீட்கப்பட்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையாம்பட்டி போன்ற இடங்களில் கடந்த 3 நாட்களாக கனமழை பெய்தது. இதனால் சரபங்கா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் அணைமேடு பகுதியில் உள்ள 2 கிராமங்களை காட்டாற்று வெள்ளம் சூழ்ந்தது. அங்கு உறவினர் வீட்டிற்கு கொண்டு சென்ற 9 பேர் சரபங்கா ஆற்றில் எதிர் திசையில் சிக்கி தவித்தனர். தீயணைப்புத் துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் அதிகாரிகளை அவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அங்கு கிரேன் இயந்திரம் வரவழைக்கப்பட்டு 9 பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். மேலும் வெள்ளம் சூழ்ந்த கிராமங்களில் உள்ள மக்களுக்கு உணவு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
பெரம்பலூர் மாவட்டம் அரும்பாவூர் ஏரியில் உடைப்பு ஏற்பட்டதால் பல நூறு ஏக்கர் விளைநிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கி வருகிறது. பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதியில் அரும்பாவூர் பெரிய ஏரி அமைந்துள்ளது. இந்த ஏரி கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பே நிரம்பி உபரி நீர் வெளியாகி வந்தது. இந்நிலையில் பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட மழையால் அரும்பாவூர் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்தது. இதனைத் தொடர்ந்து ஏரியின் கிழக்கு மதகு உடைந்து உபரி நீர் விளைநிலங்களுக்குள் புகுந்தது. ஏரி நீர் புகுந்ததால் 100 ஏக்கருக்கு மேலாக பயிரிடப்பட்டிருந்த சம்பா நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கின. பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அலட்சியமே பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்க காரணம் என்று பாதிக்கப்பட்ட விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கொடுத்துருக்குறோம். 25 டைம் மனு கொடுத்தோம், மனு எடுக்கல. கேட்டால் இன்றைக்கி செய்கிறோம் அன்றைக்கி செய்கிறோம். ஏற்கனவே 2 டைம் மது உடஞ்சி போய் தான் இருந்துச்சு. அப்பயும் வந்து செய்யலை, மணல் மட்டும் போட்டு போயிட்டாங்க. இப்போ சுத்தமாக உடஞ்சி எங்கள் காடே போயிடுச்சு. நான் வட்டிக்கு வாங்கி தாங்க சார் கடன் கட்டிகிட்டு இருக்கிறேன். நாங்கள் எப்படி விவசாயம் பண்ணுறது சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்படி வந்து கண்டுக்காத இப்படி வந்துட்டு போனால் எப்படிங்க நாங்கள் பொழைக்கிறது? இந்த வாய்க்காவை கட்டித்தர சொல்லி சொன்ன மொத மடையில் ரொம்ப பாதிக்குது எங்களுக்கு. இந்த வாய்க்காவை கட்டி கொடுங்கன்னு சொன்னதுக்கு இன்னும் எனக்கு இல்லை, ஆர்டர் வரல அரசியலே முடிஞ்சிருது. 5 வருஷம் வராங்க, 5 வருஷத்துலேயும் முடிஞ்சு போயிடுது. திருப்பி அடுத்தவங்க வராங்க, அடுத்தவங்களுக்கு கேட்டாலும் இதே தான் பதில் சொல்கிறாங்க. எப்படி தான் இதுக்கு ஒரு தீர்வு? திருப்பத்தூர் அருகே சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் அரசு அதிகாரிகளின் கையை பிடித்து அழைத்துச் சென்று சேதமடைந்த சாலைகளை பார்வையிட வைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜவ்வாதுமலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது காடவள்ளி கிராமம். பெஞ்சல் புயல் காரணமாக அப்பகுதியில் பெய்த கனமழையால் காடவள்ளி ஏரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக ஏரியின் அருகே உள்ள சாலை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு 5 அடி ஆழத்திற்கு பள்ளம் ஏற்பட்டுள்ளது. சாலையில் உள்ள பள்ளத்தில் விழுந்து 5க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்நிலையில் சேதமடைந்துள்ள சாலையை சீரமைத்து தரக்கோரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த வட்டாட்சிய வளர்ச்சி அலுவலர், ஊராட்சி மன்ற தலைவர் ஆகியோரை கிராம மக்கள் சேதமடைந்த சாலையை பார்வையிட அழைத்துச் சென்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே சுடுகாடு வசதி இல்லாததால் இறந்தவர்களின் உடலை முறையாக அடக்கம் செய்ய முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. புவனகிரி பேரூராட்சிக்குட்பட்ட 14வது வார்டில் இரட்டைக்குளம் கிராமம் அமைந்துள்ளது. அப்பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் 40 வருடங்களுக்கு மேலாக இரட்டைக்குளம் கிராமத்தில் சுடுகாடு வசதி இல்லை என கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த யாரேனும் உயிரிழந்தால் அவர்களது உடல் ஆற்றின் வழியாக கொண்டு செல்லப்பட்டு ஆற்றின் கரையோரம் எரியூட்டப்படுவது வழக்கம். இந்நிலையில் இரட்டைக்குளம் கிராமத்தை சேர்ந்த பாக்கியம் என்ற 89 வயது மூதாட்டி காலமானார். ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மூதாட்டியின் உடலை அவரது உறவினர்கள் விளைநிலங்கள் வழியாக கொண்டு சென்றனர். இதைத் தொடர்ந்து மூதாட்டி பாக்கியத்தின் உடல் ஆற்றின் கரையோரம் எரியூட்டப்பட்டது. இனியும் இந்த அவல நிலை தொடராமல் இருக்க சுடுகாடும் அதற்கான பாதையும் அமைத்து தருமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு இரட்டைக்குளம் கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.
திருவெரும்பூர் அருகே குண்டும் குழியுமாக உள்ள சாலையால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் அவதியடைந்து வருகின்றனர். திருச்சி திருவெரும்பூர் அருகே உள்ள வின் நகரில் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இந்த பகுதியில் உள்ள பிரதான சாலை பாதாள சாக்கடை அமைக்கும் பணிக்காக தோண்டப்பட்டது. இதன் பிறகு புதிய சாலை அமைக்கப்படாததால் பிரதான சாலை குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. அண்மையில் பெய்த கனமழையால் சாலையில் உள்ள பள்ளங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். சாலையை சீரமைத்து தரக்கோரி கவுன்சிலர் முதல் கலெக்டர் வரை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஜேஇ அவர்களிடமும் இளைநிலை பொறியாளரிடமும் பேசி அவர் சொல்லுகிற பதில் ரோடு சாங்ஷன் ஆகிடுச்சு என்ற பதிலை 3 மாதங்களாக சொல்கிறார். மேடு பள்ளங்களுக்கு கப்பி அள்ளி போட சொல்லி ரிப்பேர் பண்ணி கொடுங்கள் என்று கேட்டால் கூட ரோடு சாங்ஷன் ஆயிடுச்சு, அந்த நீங்கள் போட்டால் கப்பியை மறுபடியும் வெளியே தூக்கி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இப்போ நம்ம மழைக்காகத்தான் நாங்கள் இந்த ரோடு குண்டு மூலியமாக இருக்குன்னு நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவர் மழை நிற்கட்டும், அதுக்கு பிறகு நம்ம சாலையை சீரமைப்போம் என்று சொல்கிறார். அரசு அதிகாரிகள் கவுன்சிலர் எல்லார்ட்டையும் பல முறை முறையிட்டும் இதற்கு ஒரு தீர்வு இல்லை. நத்தம் அருகே அரசு பள்ளிக்கு ஆசிரியர்களை நியமிக்காததால் தன்னார்வலர்கள் மூலம் மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கிராம மக்கள் கவனத்தை ஈர்த்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள பரளி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பரளிப்புதூரை சேர்ந்த 66 மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். மாணவர்கள் பள்ளிக்கு நெடுந்தூரம் பயணித்து வருவதால் பரளிப்புதூரில் 38 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அரசு பள்ளி கட்டப்பட்டது. ஓராண்டுக்கு மேலாகியும் இப்பள்ளிக்கு கல்வித்துறை அதிகாரிகள் ஆசிரியர்களை நியமிக்காததால் பரளிப்புதூர் மக்கள் தங்களது குழந்தைகளை புதிய பள்ளிக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து அங்கு மாணவர்களே இறைவணக்க கூட்டத்தை நடத்தினர். புதிய பள்ளியில் மாணவர்களுக்கு தன்னார்வலர்கள் பாடம் நடத்தினர். மாணவர்களின் நலன் கருதி புதிய அரசு பள்ளிக்கு விரைந்து ஆசிரியர்களை நியமிக்குமாறு கல்வித்துறைக்கு பெற்றோர்களும் பரளிப்புதூர் கிராம மக்களும் வேண்டுகோள் வைத்துள்ளனர். எங்களுக்கு தொடக்க கல்வி இந்த ஊர்ல இல்லை. அந்த தொடக்க கல்வி பள்ளி கட்டிடம் இடிக்கப்பட்டு அந்த கட்டடத்தை எங்க ஊர்ல கட்டியும் 2023 இந்த கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டு சுமார் 1 வருஷ காலமாக இந்த பள்ளிக்கூடம் இங்கே நடத்துவதற்கு எந்த விதமான அதிகாரிகளுமே சரியான நடவடிக்கை எடுக்கலை. அதனால நாங்கள் கிராமத்தின் சார்பாக முடிவு பண்ணி முதன்மை கல்வி அலுவலர் அவர்களுக்கும் நத்தம் தொடக்க கல்வி அலுவலர் அவர்களுக்கும் பல முறை மனு கொடுத்தோம். எந்த விதமான முயற்சியுமே எடுக்கலை. அதனால தான் எங்கள் கிராம பொதுமக்கள் மொத்தமாக எல்லாமே கூடி இந்த பள்ளி குழந்தைகளுடைய கல்வி நலன் கருதி இந்த பள்ளி கட்டடத்திலே வகுப்புகளை எங்க ஊர்லயே படித்த இளைஞர் மாணவர்களை வச்சு நாங்க இந்த ஊர்லயே இன்னைக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கோம். உடுமலை அருகே அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் 300 ஏக்கர் நெற்பயிர்கள் கருகி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம், கண்ணாடிப்புதூர், நீலம்பூர், குமரிலிங்கம் உள்ளிட்ட இடங்களில் விவசாயிகள் நெற்பயிர்களை சாகுபடி செய்து வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் தனியார் உரக்கடையில் விற்பனை செய்த பூச்சிக்கொல்லியை வாங்கி நெற்பயிர்களுக்கு தெளித்தனர். இதனைத் தொடர்ந்து நன்கு செழித்து வளர வேண்டிய நெற்பயிர்கள் தொடர்ந்து கருகி வருகிறது. இதுகுறித்து பூச்சிக்கொல்லி தயாரிப்பாளரிடம் புகார் அளித்தால் தங்களை அலட்சியமாக நடத்துவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே பூச்சிக்கொல்லி மருந்தின் தன்மையை ஆராய்ந்து கருகிய பயிர்களுக்கு இழப்பீடு வழங்குமாறு வேளாண் துறைக்கு விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். நெல் நடவு நட்டு பிறகு 20 நாளையில் பூரா களக்கொல்லி அடித்து பூரா பயிர் காஞ்சு போச்சு. ஒரு கம்பெனியில் களக்கொல்லி நல்லா இருக்குமா கெட்டதாக இருக்குமாங்கிறது அரசு அதிகாரிகள் முதலியே டெஸ்ட் பண்ணி தான் கொடுக்கணும். அரசு அதிகாரிகள் அசால்ட்னால இந்த புது வாய்க்கால் நட்ட 300-400 ஏக்கரை களக்கொல்லினாலே காஞ்சு போச்சுங்க.
இது வரைக்கும் அரசு அதிகாரிகளும் சரிவர இது கண்டு மாட்டேங்கிறாங்க. அந்த கம்பெனிக்காரன் வந்து லோலாயாக பேசிகிட்டு இருக்கிறான். ஆனால் இதனால் ஒரு ஏக்கராவுக்கு 25,000 செலவாகுதுங்க. இப்போ சுத்தமாகவே காஞ்சு போன பயிரை காட்டிக்கிறான். ஆனால் இந்த பயிர்னால என்ன பாதிப்புன்னு கேட்டால் அந்த கடைக்காரன் சொல்கிற இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி பேசுகிறானுங்க. கொடைக்கானலில் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 70 பேரை தெருநாய்கள் துரத்தி கடித்ததாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் 24 வார்டுகள் உள்ளன. கொடைக்கானல் நகர் மற்றும் கிராம பகுதிகளில் கூட்டமாக சுற்றித் திரியும் தெரு நாய்கள் சாலைகளில் செல்வோரை குறிவைத்து கடித்து வருகின்றன. குறிப்பாக அண்ணா சாலை, மூஞ்சிக்கல், ஏரி சாலை, நாயுடுபுரம் உள்ளிட்ட இடங்களில் தெருநாய்களின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் பள்ளி முடிந்து வீட்டுக்கு திரும்பிய ஒரு சிறுவனை தெருநாய்கள் கொடூரமாக கடித்தது. இதனால் பலத்த காயமடைந்த அந்த சிறுவன் கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளான். தெருநாய்களின் தொல்லைக்கு முடிவு கட்டினால் மட்டுமே கொடைக்கானலில் மக்கள் அச்சமின்றி சாலையில் பயணிக்க முடியும் என்று சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். கொடைக்கானலில் வந்து 6 கிலோமீட்டர் சுற்றளவில் தான் கொடைக்கானலோட மொத்த பரப்பளவு இருக்குது. மக்கள் வந்து அதில் தான் குடியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆனந்தகிரி 1லேருந்து 7வது தெரு வரையிலும் நாய்களுடைய தொல்லை அதிகமாக இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா பாம்பாரபுரம், நாயுடுபுரம், ஏரிச்சாலையை சுற்றி இரவு நேரத்தில் நாய்களுடைய தொல்லை அதிகமாக இருக்குது. வாக்கிங் போகிறவங்களையும் கடிச்சிருக்கு. இதில் நேற்று முன்தினம் வந்து ஒரு சிறுவனை 14 வயது சிறுவனை கடித்து மிக பயங்கரமான காயங்களோட தேனி அரசு மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இதனால் உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கு. நேற்று வந்து மரியாதைக்குரிய கொடைக்கானல் நகர்மன்ற தலைவர் செல்லத்துறை அவர்களிடம் வந்து இது சம்பந்தம் நாய்களை கட்டுப்படுத்துங்க, இல்லை என்றால் மக்களுடன் சேர்ந்து, அதாவது அந்த கடி வாங்கி பாதிக்கப்பட்டவர்களோடு சேர்ந்து மிகப்பெரிய அளவில் வந்து போராட்டம் நடத்துவோம்னு சொல்லியிருந்தோம். பணி ஓய்வு பெற்ற ஓட்டுநர் அரசு பேருந்தை ஆற தழுவி முத்தமிட்டு விடைபெற்ற சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் களப்பக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயரத்தினம். இவர் கடந்த 34 வருடங்களாக அறந்தாங்கி அரசு போக்குவரத்து பணிமனையில் ஓட்டுநராக பணிபுரிந்துள்ளார். பணியின் போது ஜெயரத்தினம் ஒரு சிறிய விபத்தில் கூட சிக்காமல் அரசு பேருந்தை மிகவும் திறமையாக இயக்கியுள்ளார். இந்நிலையில் தற்போது பணி ஓய்வு பெற்ற அவருக்கு போக்குவரத்து தொழிற்சங்க நிர்வாகிகள் பட்டாசு வெடித்தும் சால்வை அணிவித்தும் வாழ்த்து தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து தனது வாழ்நாளின் பெரும் பகுதியை பேருந்தோடு கழித்த ஜெயரத்தினம் தான் இயக்கிய அரசு பேருந்திற்கு முத்தமிட்டு கண் கலங்கினார். அண்ணாமலையார் கோயிலுக்கு திருக்குடைகளும் மயில் விசிறிகளும் காணிக்கையாக வழங்கப்பட்டன. நினைத்தாலே முக்தி தரும் அண்ணாமலையார் கோயிலில் கார்த்திகை தீப திருவிழா இன்று தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் டிசம்பர் 13ஆம் தேதியன்று மகாதீபம் ஏற்றப்படும். அது மட்டுமின்றி தீப திருவிழாவின் போது பஞ்சமூர்த்திகள் திருக்குடைகள் கட்டப்பட்டு மாட வீதிகளில் உலா வருவதும் வழக்கம். இதனையொட்டி நேற்று ஸ்ரீ அருணாச்சல ஆன்மீக சேவா சங்கம் சார்பில் அண்ணாமலையார் கோயிலுக்கு 13 திருக்குடைகளும் 2 மயில் விசிறிகளும் காணிக்கையாக அளிக்கப்பட்டது. கைலாய வாத்தியம் முழங்க ஊர்வலமாக வந்த ஆன்மீக சேவா சங்கத்தினர் காணிக்கையை கோயில் நிர்வாகத்திடம் ஒப்படைத்தனர். போஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்க வரும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் வெள்ளத்தில் சிக்கிய கைக்குழந்தை மற்றும் பெண்கள் படகு மூலம் பத்திரமாக மீட்கப்பட்டனர். ஏற்காட்டில் பெய்த கனமழையால் திருமணிமுத்தாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சேலம், நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் உள்ள கரையோர கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்தது. இந்நிலையில் திருச்செங்கோட்டில் வெள்ளத்தில் சிக்கி தவித்த மோனிஷா, செல்வி, கோமதி ஆகிய 3 பெண்களையும் 5 மாத கைக்குழந்தையையும் தீயணைப்பு துறையினர் பத்திரமாக மீட்டனர். கள்ளக்குறிச்சியில் பெய்த தொடர் கனமழை காரணமாக நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருவதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது.
பெஞ்சல் புயல் காரணமாக கள்ளக்குறிச்சியில் வெளுத்து வாங்கிய கனமழையால் கல்வராயன் மலைப்பகுதியில் உள்ள கோமுகி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கோமுகி ஆறு பாயும் பகுதிகளில் உள்ள நீலமங்கலம், நிறைமதி, குரூர், நாகலூர் ஆகிய ஏரிகள் முழுமையாக நிரம்பி உபரி நீர் வெளியேறி வருகிறது. இதனால் ஏரிகளில் இறங்கவோ குளிக்கவோ பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் சமயபுரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தெரு விளக்குகள் எரியவில்லை என்று பொதுமக்கள் புகார் அளித்தனர். சமயபுரம் 6வது வார்டில் உள்ள கீழ கள்ளக்குடி பகுதியில் பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் தெரு விளக்குகள் பொருத்தப்பட்டன. ஆனால் ஊழியர்கள் தெரு விளக்குகளை மின்கம்பங்களில் நேரடியாக பொருத்தாமல் அதில் ஒரு மரக்குச்சியை பயன்படுத்தி பொருத்தியுள்ளனர். இதுகுறித்து பொதுமக்கள் கேள்வி எழுப்பிய போது நிதி கிடைத்த பிறகு மின் விளக்குகள் மாற்றி அமைக்கப்படும் என்று பேரூராட்சி அதிகாரிகள் அலட்சியமாக பதில் அளித்ததாக சொல்லப்படுகிறது. ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தையில் கனமழையால் உயர்ந்த தக்காளி விலை கணிசமாக குறைந்துள்ளது. தமிழகத்தின் முக்கிய சந்தைகளுள் ஒன்றான ஒட்டன்சத்திரம் சந்தையில் இருந்து வெளி மாவட்டங்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் காய்கறிகள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கடந்த 10 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் அங்கு 15 கிலோ எடை கொண்ட தக்காளி பெட்டியின் விலை 800 ரூபாயாக உயர்ந்தது. தற்போது தக்காளிகளை வாங்கி வியாபாரிகள் பெருமளவில் ஆர்வம் காட்டாததால் தக்காளி பெட்டியின் விலை 700 ரூபாயாக குறைந்துள்ளது.